என் வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23 அதிகாரம் 29 நம்முடைய சொந்த பலத்தினால் மாறாத காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் மாறும். தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதற்கு நம் இதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு முன்பாக இருக்கும் தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அது அக்கினியாகவும் சம்மட்டியாகவும் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தரும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை ஆர்வமாக படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மையே நோக்கி பார்க்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.